ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான பீட்ஸு செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். செயின் செய்கிறதுக்காண்டி நான் இந்த ப்ரௌன் கலர் பீட்ஸும் ஒரு பெண்டன்ட்டு, ஜம்ப் ரிங், அப்புறம் பின்னாடி கட்டுற ஒரு கயிறு, கட் பண்ணுறதுக்கு கட்டிங் பிளேடு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீட்ஸ் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நான் 2 பக்கம் கோர்க்க முடியும்னு நினச்சி வாங்கிட்டேன். ஆனால் பார்த்தாக்கா ஒரு பக்கம் தான் கோர்க்குற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஒயிட் கலர் பாசியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பீட்ஸை காமிக்கிறேன். 2 பக்கமே இப்போ ஓட்டை நல்லா நம்ம கோர்க்கிறதுக்கு தோதுவாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ, எந்த பீட்ஸ் வேணுமோ இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பீட்ஸை கோர்க்கிறதுக்கு நாம் இப்போ இந்த கோல்டன் கலர் வயரை எடுத்துக்கிடுவோம். எதுக்கு நான் இந்த கோல்டன் கலர் வயரை எடுத்திருக்கேன்னா, ஒயிட் கலர் வயரை நான் பயன்படுத்தலை. இந்த பெரிய பீட்ஸோட சுகர் பீட்ஸ் கோல்டன் கலர் எடுத்துருக்கிறதுனால கோர்க்கிறதுக்கு ஏதுவாக நான் அந்த கம்பியை எடுத்திருக்கேன். கோல்டன் கம்பியை நான் அளவாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு எந்த அளவுக்கு உயர வேணுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த பெண்டன்ட்டில் நான் கோர்த்து வச்சுருக்கேன். டபுளாக எடுத்து கோர்த்து வச்சுருக்கேன். நானாக வீடியோ எடுக்கிறதுனால என்னால் உங்களுக்கு கோர்க்கிறத காமிக்க முடியல. இப்போ நான் பெண்டன்ட்டில் கம்பியை கோர்த்து வச்சுருக்கேன். அதில் இந்த 2 கம்பியுமே இந்த பீட்ஸுக்குள்ளே நான் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மெரூன் கலர் பீட்ஸையும் சுகர் பீட்ஸையும் மாறி மாறி கோர்த்தி வச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக நம்மளுக்கு நாட்டு போடுறதுக்கு அளவாக விட்டுட்டு எல்லா கம்பிலையும் நான் மாறி மாறி பீட்ஸை கோர்த்தி வச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் இன்னொரு பக்கமும் கோர்த்துட்டு உங்கள்கிட்ட இப்போ காமிக்க போகிறேன். 2 பக்கமும் கோர்த்தாச்சு. 2 பக்கமும் சேமாக இதளவுக்கு பண்ணி வச்சாச்சு. கரெக்டாக சேமாக வரணும். சேமாக வருதான்னு பார்த்துக்கங்க. அதே மாதிரி இது கழுத்தில் போடும்போது இதை அளந்துக்கங்க. இது பின்னாடி எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அளந்துட்டு இது எந்த அளவுக்கு நீங்கள் நெக்கு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த கம்பியை நீங்கள் அளந்து வச்சுக்கோங்க. முதலேயே இந்த கம்பியை அளந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த லென்த் எவ்வளவு வேணும்ன்ட்டு நமக்கு கணக்காக வரும். ஏன்னா நம்ம முதலேயே கட் பண்ணுறதுனால கரெக்டான அளவு தான் கட் பண்ணணும். ஒரு சமயம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா கம்பியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இது இந்த ஜம்ப்ரிங்க்கு, இதுக்கு பேர் ஜம்ப்ரிங்க்கு. இதை நான் இந்த இதில் கோர்த்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, கோர்த்து வச்சுருக்கேன். இது நம்ம இந்த பின்னே இந்த வளையத்தை நம்ம இப்படி இழுத்து விட்டால் வந்துடும். அதுக்குள்ளே நான் கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் கோர்த்துட்டு உங்களுக்கு அதை மாட்டி காமிக்கிறேன். இப்போ நான் கோர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கோருங்க. மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கோர்த்துக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அந்த கம்பிக்குள்ளே 2 கம்பியையும் விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெட்டி எடுத்துகிட்டு இதை இந்த பாசிக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் கூட நம்ம விட்டுக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு விட்டுட்டு மீதத்தை வெட்டி எடுத்துருங்க. இப்போ நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கம்பியை பீட்ஸுக்குள்ளே விட்டு எடுத்துருக்கேன். 2 கம்பியுமே உங்களால் எந்த அளவுக்கு விட முடியுமோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு சுகர் பீட்ஸில் ஒரு கம்பி தான் உள்ளே போச்சு, ஒரு கம்பி உள்ளே போகலை. அதனால் நான் ஒரு கம்பியை மட்டும் உள்ளே விட்டுட்டு ஒரு கம்பியை அதளவுக்கு மட்டும் விட்டுட்டு நல்லா இறுக்கமாக டைட்டாக பிடிச்சி வெட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக காமிச்சிருக்கேன். ஒரு கம்பி எதளவுக்கு வந்திருக்கு, ஒரு கம்பி எதளவுக்கு வந்திருக்குன்றதை பார்த்துக்கங்க. ஒரு சமயம் உங்களால் அந்த சுகர் பீட்ஸுக்குள்ளே கம்பியை விட முடிஞ்சால் நீங்கள் விட்டு எடுத்துக்கங்க. இப்போ இன்னொரு பக்கத்துலேயே நான் கம்பியை விட்டு கரெக்டாக இறுக்கமாக பிடிச்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம முழுசாக செஞ்ச பீட்ஸ் மாலையை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி பீட்ஸு நம்மளுக்கு என்ன தேவையோ, நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ, எந்த டிசைனில் வேணுமோ நம்ம செஞ்சுக்கலாம். வீட்டில் இருந்தே தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த பீட்ஸ் மாலையை செஞ்சு விற்கலாம். இந்த மாதிரி பீட்ஸ் மாலை செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்கணும்? நான் மதுரையில் பாதியும் சென்னையில் பாதியும் பர்ச்சேஸ் பண்ணினேன். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கடையில் வாங்கணுன்றதை நான் உங்களுக்கு ஐடியாஸ் தரேன். இப்போது நான் பிரேஸ்லெட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் நான் செய்ய போகிற மேக்கிங் வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பீட்ஸ் மாலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.
அதே சமயம் எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.